ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்துட்டு வீக்லியோட அப்டேட் பார்த்துருவோம். ஸோ எப்பவுமே நான் வந்துட்டு ஒரு சாட்டர்டே நான் குடுத்துருவேன். பட் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஓகே. ஸோ இப்போ நிஃப்டி வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் வீக் வந்து சொன்ன மாரி தான். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேரிஷா தான் வந்து நமக்கு வந்து க்ளோஸ் குடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு லோயர் டைம் ஃப்ரேம்ல கண்டிப்பா நமக்கு வந்துட்டு ஒரு செல் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கும். ஸோ அப் டூ நம்ம வந்துட்டு எதுவரைக்கும் நம்ம செல் பண்ணலாம்னா ஆ இதோட இன்டியூஸ்மென்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ அதுவரைக்கும் நம்ம வந்துட்டு செல் பண்ணிட்டு போலாம். ஓகேவா? ஒரு புல் பேக் வந்து எங்க நடந்திருக்கோ அதுவரைக்கும் நம்ம போலாம். ஸோ மார்க்கெட் வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த கேண்டில் தான் லோ எடுத்திருக்கு. பட் இது பாசிபிள் கிடையாது. அதுக்கப்புறம் எந்த கேண்டில் லோ எடுத்திருக்குன்னு பாருங்க. எந்த கேண்டிலுமே வந்துட்டு ஆ இதுதான். ஸோ இந்த இது வரைக்கும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கம்மிங் டேஸ்ல வந்து மார்க்கெட் எப்படி லோயர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்து இந்நேரம் வந்து செல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு குடுத்திருக்கும். ஸோ அத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து வீக்லி அண்ட் டேல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டேல பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு இது வந்து இந்த லோ வந்து எடுத்துட்டு நமக்கு வந்து ஸ்டாக் கன்ஃபர்மேஷன் குடுத்துருச்சு. குடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு பேரிஷா தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா? அண்ட் 4 ஹவர். 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு பேரிஷ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருச்சு. நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பார்க்கும்போது, இந்த கேப்ப வந்துட்டு ஃபில் பண்ணணும்னு நம்ம நெனச்சோம். பட் ஃபில் பண்ணல. மார்க்கெட் போன விதத்திலேயே நல்ல ஒரு செல்லிங் பிரஷர்லயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூஜ் செல்லிங் பிரஷர் இந்த கேண்டில்ல நம்மளால பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ மேபி மார்க்கெட் வந்துட்டு அ இத எடுத்துட்டு மேல போயிட்டு இந்த கேப்ப ஃபில் பண்ணிட்டு இறங்கலாம். இல்லன்னா செல்லிங் பிரஷர் இருக்கிற காரணத்தினால, இங்க இருந்தே கூட நம்ம வந்துட்டு மார்க்கெட் இறங்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? இப்படியே நமக்கு வந்து விழுகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்துருவோம். ஆ. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்துட்டு ரிட்டர்னுக்கு உண்டான ஒரு இது கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஏன்னா, இந்த லோவையும் மார்க்கெட் வந்து பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா, இந்த லோவையும் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன நடக்கலாம்னா, நமக்கு வந்துட்டு லிட்டரலி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா, 3 கன்டினியூஸா 3 வீக்ஸா வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பியரிஷா இருந்த மார்க்கெட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீட்ரேஸ்மென்ட் ஓகேவா? ஸோ மார்க்கெட் ரீட்ரேஸ்மென்ட் போயிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கீழ இறங்குறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான்ஸ் அது வந்து பையிங் பிரஷர் இருந்துச்சுன்னா மேல போகும். இல்ல கன்டினியூஸா செல்லிங் பிரஷர் இருந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்துட்டு செல் ஆஃப் ஆகுறதுக்கும் பாசிபிலிட்டீஸ் நெறையவே இருக்கு. ஓகேவா? இது வந்து வீக்லி சார்ட். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு வீக்லி சார்ட்ல பார்க்கும்போது நமக்கு இன்டியூஸ்மென்ட்ன்னு பார்க்கும்போது இந்த லோ வீக்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோ வந்து மார்க்கெட் வந்து எடுக்கணும். ஓகேவா? எடுக்கணும். அண்ட் டேல பார்த்துருவோம். ஸோ லாஸ்ட் டைம் ஐ திங்க் மார்க் பண்ணியிருந்தோம்னு நெனைக்கிறேன். தெரியல எனக்கு எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல. மார்க்கெட் வந்து இங்க ஒரு ஆமா. இங்க மார்க் பண்ணியிருந்தோம். ஒரு கேப் வந்து ஃபில் அ அ கேப் டவுனோட மார்க்கெட் வந்திருக்கு. சேம் நிஃப்டில நடந்த மாரி இங்க ஹியூஜ் செல்லிங் பிரஷர் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ மார்க்கெட் வந்து எகைன் என்ன பண்ணலாம்னா, நம்ம சொன்ன மாரி தான். ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட்ல இந்த கேப் வந்து ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் வந்துட்டு இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் 4 ஹவர்ல பார்த்துருவோம். 4 ஹவர்ல 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஃபெயிலியர் ஸ்விங் குடுத்துருச்சு. நம்ம வீடியோல பார்க்கும்போது நம்ம பார்த்துருந்தோம். பார்த்துட்டு மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த கேப் இருக்கு. பட் இங்க ஹியூஜ் செல் ஆஃப் நடந்திருக்கு. ஓகே. ஹியூஜ் செல் ஆஃப் நடந்திருக்கு. ஓகே. ஸோ கரெக்ட்டா வந்து ஐ திங்க் இந்த டிமாண்ட நான் கொஞ்சம் லாஸ்ட் வீக் வரைஞ்சிருந்தேன். ஸோ இப்போ மார்க்கெட் அங்க தான் நிக்குது. ஓகே. ஸோ இந்த டிமாண்டுக்கு வந்து மார்க்கெட் வந்து மேபி மேல போயிட்டு, இந்த கேப் வந்து ஆஸ் யூசுவல் தான். இந்த கேப் வந்து ஃபில் பண்ணிட்டு கூட கீழ இறங்கலாம். இல்லன்னா இங்க இருந்தே வந்துட்டு இந்த டிமாண்ட வந்து உடைச்சுட்டு மார்க்கெட் இங்க வந்து ஃபிளிப்பா எடுத்துட்டு கூட நெக்ஸ்ட் வந்து கீழ இறங்கும். ஓகேவா? இது வந்து பேங்க் நிஃப்டி. அதுக்கப்புறம் நம்ம வந்து பிடிசி யூஎஸ்டிடியோட நம்ம பார்த்துருவோம். ஸோ பிடிசி யூஎஸ்டிடி நம்ம வந்துட்டு வீக்லி அண்ட் 4 ஹவர் காம்பினேஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா, அ அங்க தான் நம்ம வந்து சார்ட் வந்து வியூ கிளியரா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வீக்லி நம்ம பார்த்துருவோம். ஸோ வீக்லில வந்துட்டு இது நம்ம வந்து கன்டினியூஸா பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்பாட் வந்துட்டு மார்க்கெட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூஜ் செல் ஆஃப் நடந்த ஏரியா. இந்த ப்ரீவியஸ் கேண்டில்ல ஸ்வீப் பண்ணி செல் ஆஃப் நடந்திருக்கு. ஸோ சேம் அகைன் இங்க என்ன நடந்திருக்குன்னா, இத வந்து மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணி கீழ இறங்கியிருக்கு. ஓகேவா?
அண்ட் இந்த வீக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புல்லிஷா வந்து மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் வைக்குது. பரவால்ல வைக்கட்டும். இப்போ மார்க்கெட் வந்துட்டு ரன்னிங்ல தான் இருக்கு. ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட் 24 பார்ஸ் அண்ட் 4 ஹவர்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். ஓகே. 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே மேல போகுது. ஸோ இந்த ஹோல் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ் மட்டும் தான். ஸோ இந்த ஃபிபனாச்சி நான் போடுறேன். ஸோ மார்க்கெட் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இந்த கோல்டன் லெவல்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க வரைக்கும் போயிட்டு கூட மார்க்கெட் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பிடிசி வந்து ஒரு அரவுண்ட் ஒரு 30,000 to 25,000 வந்துட்டு வர வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அந்த ரேஞ்சஸ்ல வரும்போது நீங்க பிடிசி அக்குமுலேட் பண்றவங்க நீங்க பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு யூரோ யுஎஸ்டி நான் போன வாரம் மார்க்கெட்ல நான் உட்காரவே இல்லைங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்துட்டு இந்த டிசம்பர் 25th கிறிஸ்துமஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கொஞ்சம் அப்படியே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே ஜனவரி 10க்கு அப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி ஆயிரும்னு பார்த்தேன். பட் மார்க்கெட் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சைட்வேஸ்ல இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி அ இங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து 4 ஹவர். ஆக்சுவலா நான் ஒரு ட்ரேடு நான் வந்து எடுத்திருந்தேன். பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்துட்டு இங்கேயே அரைச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப வந்து அரைச்சு, அரைச்சு, அரைச்சு அப்படியே கீழ வந்துட்டு இருக்கான். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வீக்லில பார்த்துருவோம். வீக்லில வந்துட்டு என்ன மாரி போயிட்டு இருக்குன்னுட்டு. ஸோ வீக்லில வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் அதாவது நமக்கு வந்து இங்க கன்ஃபர்மேஷனே குடுக்காம நம்ம வந்துட்டு போயிட்டு இருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த லோ மார்க்கெட் வந்து குளோஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த லோ வந்துட்டு ஜஸ்ட் ஸ்வீப் பண்ணிட்டு மேல குளோஸ். அகைன் இந்த லோவையும் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேல தான் குளோஸ் வச்சிருக்கு. பட் இருந்தாலுமே பேரிஷ் ஒரு சிக்னல்ல தான் போயிட்டு இருக்கு. நம்ம வந்துட்டு வீக்லியில பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது, நம்ம 4 ஹவர்ல நம்ம வந்து பார்க்கலாம். 4 ஹவரோட ட்ரெண்ட் வந்து பைல இருக்கு. அதாவது இங்க பார்த்தீங்கன்னா, பைல இருக்கு. பட் மேபி இங்கிருந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கும் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா ஸ்ட்ரக்சர் பைல இருக்கிறதுனால நம்ம வந்து பை தான் பண்ணணும். பட் இது என்னோட வேற ஒரு இதனால நான் வந்து இது பண்ணி வச்சிருக்கேன். பட் இங்கேருந்து அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ வந்து நம்ம பார்க்கும்போது, இங்கேருந்து கூட மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல மார்க்கெட் திரும்புறதுக்கு உண்டான இது இருக்கு. பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இது ஓவராலா ஆர்டர் ஃப்ளோன்னு நம்ம எடுக்கும்போது, இங்கேருந்து கூட நம்ம எடுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் அங்க தான் வந்துட்டு மார்க்கெட் டேப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம கம்மிங் டேஸ்ல வந்து மார்க்கெட் என்னன்னு பார்ப்போம். மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 1.09, 1.08 அந்த அந்த இதுக்குள்ளேயே தான் வந்து ட்ரேட் ஆயி அங்கேயே தான் வந்துட்டு மார்க்கெட் சுத்திட்டு இருக்கு. இது வந்து எங்கேயாச்சும் ஒரு பக்கம் நம்ம வந்து அக்ரெசிவா போகும்போது, ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் அண்ட் நெக்ஸ்ட் மந்த் பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகும்போது, மேபி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். போன வீக் வந்து நான் சுத்தமா சிஸ்டத்துல நான் உட்காரவே இல்ல. ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு ஒரு சாப்பி மார்க்கெட்டா இருந்துச்சு. அதுவும் இல்லாம கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால அப்படியே நான் விட்டுட்டேன். மார்க்கெட்டுக்குள்ளேயே நான் வந்துட்டு உட்காரல. ஓகே. ஸோ ஓவரால் 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பைல இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இது வர்றது எல்லாமே ஒரு கவுண்டர் மூவா மார்க்கெட் செல் ஆஃப் நடந்துட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் நமக்கு வந்து எங்கேயாச்சும் ஒரு ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன்ல மார்க்கெட் வந்துட்டு திரும்பி நமக்கு சிக்னல் கொடுத்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு இது ஆர்டர் ஃப்ளோவா நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, ஏன்னா இங்க வந்துட்டு எல்லாமே மிட்டிகேட் ஆயிடுச்சு. ஸோ இங்க இந்த ரெட் கலர் கேண்டில் இது வந்து ஓவரா நம்ம ஆர்டர் ஃப்ளோவா எடுத்தோம்னா, இங்க மார்க்கெட் வந்து அந்த ஆர்டர் ஃப்ளோல இறங்கி கிட்டத்தட்ட இது வந்து ஒரு எஸ்சிஓபி கன்ஃபர்மேஷன் நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. நான் இது ஒட்டுமொத்த லோவையும் மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டு, இந்த கேண்டலோட ஹையும் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்துட்டு ம் இறங்கி இந்த எஸ்சிஓபில என்ட்ரி எடுத்துட்டு மேல போறதுக்கும், ஷூட் அப் ஆகுறதுக்கும் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு கம்மிங் டேஸ்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு. நெக்ஸ்ட். ஸோ கோல்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு ரொம்ப நியூஸ்ல சரி இப்போ ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு மூவ் குடுக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் பார்த்தீங்கன்னா, அவனும் வந்துட்டு இதுலயே சுத்திட்டு இருக்கான். அப்படியே இங்கேயே மாவரைச்ச மாரி, இந்த இதுலயே மாவரைச்சுட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப இதாயிருச்சு. சரி அதனால தான் மார்க்கெட்லயே நான் உட்காரல. வேணாம் நமக்கு வந்து நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்ம வந்து ஆர்டர் ஃப்ளோவா நம்ம எடுத்தோம்னா, இங்கேருந்து கூட நம்ம ஆர்டர் ஃப்ளோவா எடுக்கலாம். எடுக்கலாம். பட் ஓவரால் வந்து ஆர்டர் ஃப்ளோக்கு மார்க்கெட் இன்னும் உள்ள வரல. ஸோ வந்த பிறகு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட் வந்துட்டு
இது கவுண்டர் மூலம் நம்மளால சரியான ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது. மேபி நம்ம வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஸோ என்ட்ரீஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கிடைக்கும். பட் சில நேரத்தில வந்துட்டு மார்க்கெட் எந்த பக்கம் போகும், எப்படி போகும்ன்னு சொல்லிட்டு தெரியாது. பட் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா தான் நம்மளால ரிவார்டும் பார்க்க முடியும். ஸோ அதனால இப்போதைக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்டர் ஃப்ளோல உள்ள வந்த பிறகு நம்ம வந்துட்டு பைக்குக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம பைக் போலாம். பட் நான் வந்து ஒரு செல் தான் ஸ்டில் நான் ஒரு செல் ஆர்டர் தான் எனக்கு என் பொசிஷன்ல இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்துட்டு என்னோட வியூ பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள வரணும். ஸோ இதுக்குள்ள வந்த பிறகு நான் கொஞ்சம் பார்சல் க்ளோஸ் பண்ணிட்டு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். பட் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் ஓவராலா செல்ல தான் இருக்கு. ஏன்னா வீக்லியோட ஹை ஒட்டுமொத்தமா ஸ்வீப் பண்ணிருச்சு. இங்க சார்ட் கன்ஃபர்மேஷன் குடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எகைன் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து மார்க்கெட் டாப் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த லோ வந்து எடுக்கிறதும் ஹைலி பாசிபிள் இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ வந்துட்டு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. எனக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேர் வந்துட்டு டெலிகிராம்ல வந்து எனக்கு தனியா வந்து சேட் பண்றாங்க. ப்ரோ உங்களோட உங்களோட வியூ, உங்களோட அப்ரோச் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டாவும் இருக்கு. பட் அதே மாரி நல்லாவும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப நன்றி. இதே மாரி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஊக்கம் குடுங்க. அ கண்டிப்பா வந்துட்டு இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா ஏதாச்சும் ஒரு ஒரு பேர் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலா வந்துட்டு கொஞ்சம் நான் வீடியோ போடுறேன். ஆ இன்கேஸ் கோல்டுக்கு மட்டுமே வந்துட்டு கம்ப்ளீட் ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம். யூரோஸ்டிக் பண்ணலாம். இல்லன்னா ஜிபிபிஎஸ்டி பண்ணலாம். அந்த மாரி வந்து கொஞ்சம் உங்களோட கமெண்ட்ஸ்ல தான் இருக்கு. ஓகே. ஸோ கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுக்கு ஏத்தாப்புல நான் வந்துட்டு கொஞ்சம் நான் வீடியோ மேக் பண்றேன். இல்ல ப்ரோ எனக்கு வந்துட்டு இந்தியன் மார்க்கெட்ல வந்துட்டு கொஞ்சம் அனலைஸ் சொல்லுங்க. இல்லன்னா வந்துட்டு கிரிப்டோலயே வந்துட்டு எனக்கு பிடிசி, எத்தீரியம் வந்துட்டு அந்த மாரி எப்படி நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு நெறைய சொல்லணும்னு ஆசை. பட் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்தாங்கன்னா, ஓகே நம்ம வியூவர்ஸ் வந்து இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நானும் வந்து அதுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் எடுப்பேன். ஓகேவா? ஸோ அதனால உங்ககிட்ட நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். ஸோ கமெண்ட்ஸ் எனக்கு வந்து குடுங்க. நான் கண்டிப்பா வந்து அதுக்கு ஏத்தாப்புல நான் வந்துட்டு வீடியோ மேக் பண்ணி என்னோட பெஸ்ட்ட நான் உங்களுக்கு குடுக்க நான் ட்ரை பண்றேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.